वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम्। असारे संसारे निज भजन धूरे जडधिया भ्रमन्तं मामन्दं परमतया पातुमुचितं मदन्यः को दीनः तव कृपण रक्षाधिरिपुणः त्वदन्यः को वा मे त्रिजगति शरण्यः पशुपते। 13வது ஸ்லோகம். வாழ்க்கையில நமக்கு அப்பப்ப வரக்கூடியதான சந்தேகங்களுக்கும் பதில் சொல்லணும். அதன் வழியா பாரம்யத்தையும் பரமேஸ்வரனுடைய ஒரு பக்தியும் மனுஷியாளுடைய மனசுல நன்றா பதியும்படி பண்ணணும். ஏன்னா பகவானுடைய ஒரு பக்தி இருக்கு, அதுதான் மனுஷியாளுக்கு அத்வைத சாஸ்திரம் கூறுவதற்கு ஒரு சாதனமாக. அந்த ஆத்ம ஜானம் வந்தா தான் மனுஷன் முக்தி அடையலாம். ஆத்ம ஜானத்துக்கு தகுந்ததான அதிகாரம் எப்ப வரும்? ஈஸ்வர அனுகிரகம் வந்தா வரும். அந்த ஈஸ்வர அனுகிரகமானது நமக்கு பஜனத்தினால வரும். நம்ம மனசுதான் எங்கெங்கயோ அலைகிறது, அது பரமேஸ்வரனை பார்க்க மாட்டேங்கிறது. அதுக்காக இந்த வழியாக நமக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு நமக்கு வரக்கூடிய பல சந்தேகங்களை நிவர்த்தி பண்ற. இதுல ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கக்கூடியதான சந்தேகம் தான். அது அப்பப்ப வரும், தினந்தோறும் வரதில்லை. ஏதோ ஒரு சில சந்தர்ப்பத்துல வரும். எப்படி? பரமேஸ்வரன் என்னை ஆட்கொள்வாரா? ஏன்? நம்ம அவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம். எல்லோருக்கும் அப்பப்ப தினந்தோறும் நமக்கு நம்ம வசதின்னு நினைக்கிறோம். ஆனா சில சமயத்துல நல்லா யோஜனை பண்ணி பார்த்தோமே ஆனால் நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஏன்னா பரமேஸ்வரன் நம்மட சேர்ந்து கை தூக்கி விடணும்னா அதுக்கு நம்மள என்ன குவாலிபிகேஷன் இருக்கு? அவர் சொன்னதான காரியங்கள் ஏதாவது பண்ணினோமா? வேதங்கள்ல வரல சொல்லிருக்காரு, என்னென்ன நித்திய விதி அப்படின்னு சிலது சொல்லியிருக்கு. அதுல எத்தனை நாள் பண்ணிருக்கோன்னு கொஞ்சம் யோசனை பண்ணும். தினந்தோறும் 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணணுங்கிற எத்தனை நாள் தபாய்ச்சிருக்கும்? சொல்லல. சில நாள் பண்ணி பண்ணோம், சில நாள் ஏதோ ஒரு காரியக்கிரமம் இருக்குன்னு ஏமாத்திட்டு இருக்கோம். இது விடுறதுக்கு சமயம் இல்லை, விடக்கூடாதுதான் பதார்த்தம். நித்திய கர்மான்னு சொல்லியிருக்கோம். தினந்தோறும் காயத்ரி மந்திரத்தை பண்ணும். எதன்னாத் பாபமகார்ஷம் மனதா வாசா கர்மணா ஹஸ்தாப்யாம் பத்யாம் உதரேண ஜிஸ்னா. காலமே பண்ணின பாபங்கள்லாம் கையாலேயோ கண்ணாலேயோ காதாலேயோ மூக்காலேயோ எல்லாம் போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். காலமே பண்ணின பாபங்கள்லாம் சாயங்காலம் போறது, சாயங்காலம் பண்ணின பாபங்கள்லாம் மறுநாள் காலமே போறதுன்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காரு. இது தெரியாத நமக்கு தெரியும். தெரிஞ்ச போதிலும் நம்ம எத்தனை தரம் பாபம், எத்தனை தரம் அதை விட்டு இருக்கோம் பண்ணாமல். நகாயத்ரியா பரோ மந்திரஹான்னு சொல்லியிருக்க, அந்த காயத்ரி மந்திரத்தை இத்தனை தரம் பண்ணாம விட்டு இருக்கோம். இது சாதாரணமாக பண்ண வேண்டியதான கடமையை விட்டதுங்கிறது ஒண்ணு இருக்கட்டும். எது கேர்ஃபுல்லா பண்ணாதேன்னு சொல்லியிருக்காரோ அதை வேணும்னு பண்ணியிருக்கோமே. பார்க்கலாம். நான் தம்பதே பொய்யே சொல்லப்படாதுன்னு. நானும் பொய் சொல்லணும்னு ஆசைப்படல, நான் சந்தர்ப்பங்கள் அப்படி பண்ணிவிடுறது சார். அப்படியே இந்த பொய் சொல்லி சொல்லி எதுனா ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 4 பொய் 4 பொய் மக 40 பொய் அப்படின்னா போயிட்டு
இது நம்ம சில சந்தர்ப்பம் எப்படி ஆயிடுச்சுன்னா வழக்கம் ஆயிடுது. போய் சொன்னா கூட இது தப்புன்னே தெரியாத அளவுக்கு போய் ஆரம்பிச்சோம். முதல்ல தான் பயம் இருந்தது, அப்புறம் அது வழக்கம் ஆயிடுது. எல்லோரும் தான் போய் சொல்றாங்க, நான் மட்டும் என்னங்கிற அளவுக்கு வந்துவிட்டோம். இப்ப இது பாருங்க, எது வேண்டாம்னு சொன்னாரோ அதையும் பண்ண வேண்டியதா போயிடுது, எது பண்ணுன்னு சொன்னாரோ அதையும் பண்ண முடியாமல் போயிடுது. இப்படி இருக்குமே, ஏன்னா சாதாரணமா யாரா இருந்தாலும் ஒரு தரம் தப்பு பண்ணினா போனா போறதுன்னு விட்டுருவாங்க. வேணும்னே தப்பு பண்ணிட்டு இருந்தா, தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டே இருந்தா யாராவது நம்மளா எக்ஸ்கியூஸ் பண்ணுவாளா சொல்றதை பார்க்கலாம். ஆனா அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்கார், இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கார். சில சமயத்துல பார்க்கவே இல்லைன்னு வச்சோங்களேன், நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம், அவரும் பார்க்கல, விடுங்க சார், கணக்கில் எழுதப்படலேன்னு. அப்படி இல்லை, அவர் எங்கே இல்லை, உங்க இதயத்தில் தான் இருக்கார். நீங்க பண்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். அவர் எங்க இருக்கார்? பிராணஸ்ய பிராணஹா சட்டுட சட்டோ, கண்ணுக்கு காதாகவும் மூக்குக்கு மூக்காகவும் நமக்குள்ளேயே இருக்கார். சாட்சி ரூபமா நம்ம பண்றதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கார். இப்ப அவர்கிட்ட நம்ம ஏமாற்ற முடியுமோ? முடியாது. எவ்வளவு பாபம் பண்ணியிருக்கோம் நம்ம சொன்னேனால் நம்ம இவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு பாபம் பண்ணியிருக்கோம். என்னென்னது சாப்பிடணும், என்னென்னது சாப்பிடப்படாதுன்னு நம்ம சாப்பிடுறது என் இஷ்டமேன்னு சாப்பிட்டு இருக்கோம். அதே போலயே பாருங்க, எது வேண்டாம்னு சொன்னாரோ அத்தனை செய்ய நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு பாபம் பண்ணியிருந்தான் நம்மள அந்த பரமேஸ்வரன் பரமாத்மா காப்பாத்துவாரா? இது எப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னு, ஒரு இக்கட்டான சந்தர்ப்பத்தில் அவர் காப்பாத்தித்தான் ஆகணும், அவரால் தான் முடியும். லோகத்தினுடைய எல்லா பிரயோஜனமும் போயிடுது, பகவான் அனுகிரகம் பண்ணினா தான் உண்டு அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் வந்த காலத்துல நம்ம யோசனை பண்ணுவோமையானால் பகவான் நம்மளை நிச்சயமா காப்பாற்றுவாருன்றதுக்கு நம்ம கிட்ட குவாலிபிகேஷன் இருக்கும். அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், பகவான் நம்மளை காப்பாற்ற மாட்டார். ஆனா இது இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க பாக்குற உங்களுடைய நிலையில இருந்து, பகவானுடைய நிலையில இருந்து பாருங்க. ஒருத்தர் அப்படி சொன்னார், ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாமே நம்மளை விட மோசமானவன் ரொம்ப பேர் இருக்கா சார். 1% ஜனங்களை காப்பாற்றணும்னு வந்து அதை நம்ம முன்னால் நிற்போம் சார். தர்மத்தை இந்த மனுஷெல்லாம் இதை எப்படி இருக்கா, இதை விட பாவம் பண்ணினவானும் இருந்துட்டு இருக்காளே, கோரமான பாவம் பண்ணினவன் இருக்காளே. ஒரு சில பேராவது காப்பாற்றணும்னு நினைச்சாருன்னா அந்த சில பேர்ல முன்னால நம்ம இருப்போமோ இல்லையோ அப்படிங்கிற நன்னா தான் இருக்கு. ஆனா அவருக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் யூனிவர்சிட்டியில மார்க் போடணும் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், யாரு பண்ணினாலும் நல்லது அவளுக்கு புண்ணியம், யாரு பாபம் பண்ணினாலும் அவளுக்கு துக்கம், அவ்வளவுதான். ஏக கேவதாது கர்மகாரயிதிதம் யமேப்யோ லோகேப்யோ நிநீஷதே, ஏக கேவ அதாது கர்மகாரயிதி யமதோ நிநீஷதே. யாரு புண்ணியம் பண்ணினாலோ அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்குறேன், இன்னாரு கொடுக்கணும் இன்னாரு கொடுக்கப்படாதுங்கிற வைஷமிய நைர்கண்யம் அவர் இடத்துல இல்லை. ஆனா நன்னா யோசனை பண்ணி பார்த்தோமையானால் நம்மளை இவர் அனுகிரகம் பண்ணணும் என்று சொல்றதுக்கு வேண்டியதான குவாலிபிகேஷன் நம்ம இடத்துல இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது பகவான் என்ன காப்பாற்றுவாரா, நான் பகவானால காப்பாற்றப்படுவேனா எனக்கூடியதான ஒரு சந்தேகம். இப்ப இந்த சந்தேகத்துக்கு சமாதானம் வேணுமா இல்லையா? ஏன்னா நம்ம பகவானும் அப்பா என்னை காப்பாத்துறது தியானம் பண்றோம், பஜனை பண்றோம், அவரால் காப்பாற்ற முடியுமா? இவ்வளவு பாப்பம் இருந்தா எப்படி சார் பண்ண முடியறது? பரீட்சையில ஒரு 4 லைன் எழுதினா ஒரு 40 மார்க் போடலாம், ஒரு லைனே எழுதாம இருந்தானே கொஸ்டின் பேப்பராதும் பார்த்து எழுதுறது கூட இது ஒண்ணும் இல்லை, வெறும் பேப்பர் கொடுத்தா அவர் தான் என்ன பண்ணுவார்? நம்ம பரிஸ்திதி அப்படின்னு தான் இருக்க. இது சாதாரணமா அப்பப்ப மனளுக்கு வர வேண்டியதான வரக்கூடியதான ஒரு சந்தேகம். நான் சொல்லியிருக்கேன், இந்த சிவானந்த அருகில அப்பப்போ ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒரு விதமான சந்தேகம். இந்த சந்தேகத்துக்கு சொல்லணும். பகவத்கீதையில பகவான் சொல்றார், அபிச்சே சுதுராச்சார பஜதே மாம் அனன்யபா சாதுரேவ சமந்தவ்ய சம்யக் வியவசிதோஹிதா. நீங்க உலகத்தில் இருக்கிற எல்லா பாபத்தையும் சேர்த்து பண்ணின போதிலும் அது முடியாது, இம்பாசிபிள். இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்க பண்ணின போதிலும் ஒரு தரம் நீங்க நான் உனக்கு சேர்ந்தவன்னு மனசார சொன்னேனால் அது முக்கியம். வாயால சொல்றது இல்ல,
மனசுல நினைச்சு வருத்தி அந்த வருத்தத்துடன் நீங்க சொன்னீழையானால் பஜதேமாம் அனன்யபாக நிச்சயமாக நீங்கத்தான் என்னை காப்பாற்றணும் என கூடியதான பக்தியோட சரணாகதி பண்ணினீழையானால் பகவான் சொல்ற சாதுரேவ சமந்தவ்யா இந்த இந்த க்ஷணத்துல வர சாதுன்னு நினைச்சுக்கணும் வேற ஒண்ணும் சொல்லல சாதுரேவ சமந்தவ்யா ஏனப்பா அப்படின்னு சமயக்யவசிதோ ஹிசா என்பார் நல்ல தீர்மானத்துக்கு வந்து விட்டார் வாழ்க்கையில் என்ன விட்டார் நல்ல தீர்மானத்துக்கு வந்துட்டார் எப்ப தீர்மானத்துக்கு வந்துட்டாரோ அப்ப அவளை நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு விசேஷமா சொல்றார் அதத்தான் இங்க சொல்றார் அசாரே சம்சாரே நிஜ பஜன தூரே ஜடதியா பிரமந்தம் மாமந்தம் பரம கிருபயா பாத்து முச்சிதம் அசாரே சம்சாரே இசாரம் உலகம்னு அர்த்தம் இந்த உலகத்துல நம்ம எப்படி பண்றத சுத்தி கொண்டே இருக்கும் ஆச்சாரியால் பிரமந்தம்னு சொன்னால் எண்ணிக்கைத்தான் சரியா இருக்கு ரொம்ப நாளுக்கு முன்னால ஜனங்கள்லாம் இவ்வளவு எங்கேயும் போக மாட்டா ஒரு இடத்துல தான் இருப்பா கிராமத்துல இருக்கிறவா கிராமத்திலேயே இருப்பா எப்பாவது ஏதோ கல்யாணம் கார்த்திகை அப்படியே வெளியூர் போயிட்டு வருவா அவ்வளவுதான் அதுலயும் பிராமணாளுக்கெல்லாம் தினமும் அக்னிஹோத்திர காரியம் இருக்கு காலமே போனா சாயங்காலம் வந்துடணும் இப்படி ஒரு நிர்பந்தம் இருக்கு அதனால என்ன எங்கேயும் கிளம்ப மாட்டா ஆத்துக்காரர் கிளம்ப மாட்டான்னா மாமியும் கிளம்ப மாட்டா மாமி கிளம்பலைன்னா குழந்தைகளும் கிளம்ப மாட்டா அப்படி இருந்தது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தேன்னா எந்த ஊருக்கு போனாலும் ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்கல எது சில ஊருக்கு தான் இல்லைன்னு எங்கே போனாலும் கிடைக்கும் ட்ரெயின்ல இல்ல பிளேன்லயும் கிடைக்கல அப்படி ஆயிடுச்சுன்னு ஜனங்கள்லாம் எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் சுத்திட்டே இருக்காங்கவா இந்த பிரமந்தம்னு ஆச்சாரியர்கள் போட்டான்னு பார்த்தேல அப்பப்ப ட்ரெயின்லயும் பஸ்ல போறப்ப நமக்கு இது சுத்திட்டே இருக்கா ஜனங்கள் இதுக்கும் அவன்கிட்ட ஃபேர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கான் அதெல்லாம் எங்களுக்கு என்ன ஜனங்களை சுத்தர் தான் எங்க வேலை அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம் ஜனங்கள் பாருங்க பிரமந்தம் மாமந்தம் ஜனங்களுக்கு எங்கே போனாலும் போயிட்டே சுத்திட்டே இருக்கா வந்துட்டே இருக்கு பொம்பாயில போனீங்கன்னா 40 மைல் 50 மைல் இங்க காலம் வருது ஆத்துல இருந்து அங்க உத்தியோகத்துக்கு போறது மறுபடியும் திரும்பி வருது இல்லை சார் வாழ்க்கை இப்படி அப்படித்தான்ட்டான் வாழுமே வேற என்ன பண்றது ஆபீஸ் பக்கத்துல வீடு பார்க்கறதுன்னா சம்பளத்துக்கு 2 மடங்கு வாடகை கொடுக்குறான் என்ன பண்றது அப்படின்னு சிரமப்பட்டு இருக்காங்க இந்த சம்சாரம்ங்கிறது எப்படி இருக்குன்னு அலைஞ்சுட்டு இருக்கா இந்த சம்சாரம்ங்கிற பதத்திலேயே அலைச்சலுங்கிறது உண்டு கரகதவுங்கிற காலம் 2 எங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுட்டே இருக்கும் ஒரு இடத்துல இருக்கோமா இல்ல சுத்திட்டே இருக்கோம் எல்லோரும் என்ன வித்தியாசம்னு சில பேர் வாழ்க்கைக்காக சுத்திட்டு இருக்கா நாமெல்லாம் காலமே அங்கே கிளாஸ் சாயங்காலம் எங்கே கிளாஸ் இன்னொரு இடத்துல ஒரு கிளாஸ் ஆனா சுத்திட்டு தான் இருக்கோம் சுத்தாதவன்னு ஒருத்தரும் கிடையாது என்ன அதனாலதான் உங்களுக்கு சம்சாரம் மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான் ஒரு இடத்துல பிறக்கிறான் கொஞ்ச நாள் இருக்கான் சொர்க்கலோகத்துக்கு போறான் சொர்க்கலோகத்துல போய் கொஞ்ச நாள் இருக்கான் அங்கே புண்ணியம் ஸ்ரீடே புண்ணிய மர்த்தியலோகம் விசந்தி மறுபடியும் மனுஷ லோகம் இமம் லோகம் ஈனதரம்பா விசந்தி இந்த லோகத்துக்காக வர்றான் இல்ல இதை விட அத்தல வித்தல பார்த்தால சுத்தலாதுகள்ல எங்கேயோ பிறக்கிறான் மறுபடியும் ஏதோ புண்ணிய கர்மா பண்றான் ஏதோ மனுஷ லோகத்துல பிறக்கிறான் இப்படி பிறந்து இருந்து ஒரு வாழ்க்கையில ஒரு ஜென்மாவிலேயே ஒரு இடத்துல பிறந்து ஒரு இடத்துல வாழ்ந்து ஒரு இடத்துல இருந்து அது இருந்துட்டே இருக்கு ஆனாலும் ஒரு இடத்துல இருக்கிறவாளுடைய கதையும் அவ பாருங்க இங்க பிறந்து அந்த போய் மறுபடி இப்படி சுத்திண்டு இருக்கிறதுக்கு சம்சாரம்னு பேர் இதான் ஆங்கில பாஷையில டிரான்ஸ் மைக்ரேஷன்ங்கிறான் சம்சாரம்ங்கிறது என்ன அர்த்தம் டிரான்ஸ் மைக்ரேஷன் இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு இதுலயாவது ஏதோ இருக்குமே சார் ஏதாவது சாரம் உண்டா இப்படி சுத்தறதுனால ஏதாவது லாபம் உண்டா அப்படின்னு பார்த்தேன்னா ஒன்னும் தெரியல எதையோ தேடிண்டு இருக்கான் ஆனா கடைசியில அது கிடைக்கல எல்லாரும் அப்படித்தான் பணத்தை தேடிண்டு அலையிறான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நான் அது வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல ஒன்றும் சேவ் பண்ணல எவ்வளவு காசு வந்தாலும் அத்தனையும் செலவாயிடும் கடைசியில் சாதாரண மனுஷன் எப்படி இருக்கானோ அப்படித்தான் இருந்தது
சொர்க்கம். ஒன்னும் பிரயோஜனமா இல்லை. வேற காசுதான் இல்லை, வேற ஏதாவது அடைஞ்சமா? ஒன்னும் புதுசா அடையல. நம்ம தாத்தா பொழு தாத்தா அவள்லாம் எந்த ஆனந்தமா இருந்தாலும் அந்த ஆனந்தத்துல நாம இருக்கோமா? நிம்மதியா இருந்தா எந்த கட்டம் வந்தாலும் வந்தா வரட்டும், அவ்வளவுதான். போட்டு விடல் தான் இருந்தா. அவளுக்கு ஏசி கிடையாது, ஃபேனும் ஒன்றும் கிடையாது. கையில வீசி வச்சுட்டு விசிறி வச்சுட்டு வீசிட்டே இருந்தா. அவ சௌக்கியமா இல்லையா? ஆனந்தமா தான் இருந்தா. நமக்கு இப்ப கிடைக்கிற போல புது புது ரகமான ஆடைகள் இருந்தது அவளுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா 120ங்கிறான். இப்ப கவுண்ட் என்னடா 120, அது எப்படி வரும்னு எனக்கு தெரியல. அப்படிங்கிற ஏதோ பேர் சொல்றான் அவன் பாட்டுக்கு. நம்ம இத்தனையும் வச்சுட்டு இருக்கான். ஆனா பழைய நாள்ல வேணும் ஒண்ணும் இல்லை பாருங்க. கடைசியில் என்னாச்சுன்னா, இவ்வளவு பெரிய உலகத்துல இவ்வளவு சுத்தின போதிலும் என்னத்தை நம்ம அடைஞ்சோம் அப்படின்னு லாங் ரன் யோஜனை பண்ணி பார்த்தோம் ஐயானால் இதுல ஒன்னும் சாரம் தெரியல சார். எசன்ஸ் இருந்தா தானே நம்ம அனுபவிக்கிறதுக்கு. எசன்ஸே இல்லைங்கிற அசாரே சம்சாரே. இந்த உலகத்துல சாரம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய உலகத்துல நிஜ பஜன தூரே எது இருந்தாலும் அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்றதுக்கு மட்டும் கஷ்டமா இருக்கு. இது எல்லாம் அனுபவிக்கிறோம். வேண்டியது சாப்பிடுறோம், நல்ல ஆடையை கட்டுறோம், வாழ்க்கையில எது பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லாம் பண்றோம். கடைசியில வேதாந்தத்தை வாசிக்கணும், பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாரும் சொல்ற ஒரே படம். அதெல்லாம் நமக்கு டைம் இல்லை சார். சார் ரிட்டையர் ஆனப்புறம் வேற உத்தியோகம் வந்துடுது. இது பேரன் பேத்தியை பார்த்துக்கணும். முன்னால நம்ம போறப்ப தனியா தான். இப்ப என்னடா பையனும் மாட்டு பொண்ணு 2 பேரும் உத்தியோகத்துக்கு போற. பேரன் பேத்தியை யாரு பார்த்துப்பா? அதுவும் கொஞ்சம் தூரம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவ ஒரு ஸ்டேஜுக்கு வந்து +2 பாஸ் பண்ண போறோம். அவளுக்கு அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டி இருக்காது. நம்ம அப்புறம் கிளாஸுக்கு போலாமான்னு. அப்ப கண்ணு பார்க்கல, காது கேட்கல, என்ன பிரயோஜனம்? இதுவும் லாபம் இல்லை. கடைசியில பகவான தியானம் பண்ணணும் எனக்கூடியதான ஒரு செயல் தான் நம்மளால பண்ண முடியல, யாராலையும் பண்ண முடியல. அதான் நிஜ பஜன தூரே. நிஜம் பரமேஸ்வரன பஜனம் அவரை பண்றதுக்கு மட்டும், அவரை தியானம் பண்றதுக்கு மட்டும் இந்த உலகத்துல முடியல, யாராலையும் முடியல. அது அந்த நல்ல வழியில வரணும்னா அவன் அருளால் அவனை அடையும். அவர் அனுகிரகம் பண்ணினா தான் முடியும். அவர் அனுகிரகம் நம்ம முயற்சி பண்ணினா தான் முடியும். நம்ம முயற்சி அங்கே வரல. அதான் இது எல்லா இடத்துலயும் போறது, அதை பண்றோம். ஆனா பகவான தியானம் பண்றோங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம போக முடியல. நிஜ பஜன தூரே. சரி சார், இப்படி இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு வழியை பார்த்து ஏதோ ஒரு விதமாக இன்டெலிஜென்ட்டா ஆக்ட் பண்ணி நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் அந்த விஷயத்தில் தான் நமக்கு அது ஒன்றும் தோண மாட்டேங்கிறது. ஜடதியாம் பாருங்க. இது எல்லாமே உத்தியோகத்துல ஆகட்டும், லௌகிக விஷயங்களாகட்டும், இப்படி பண்ணா பெட்டர், அப்படி பண்ணினா பெறும், அது லாஜிக் கண்டுபிடிச்சிருக்கேன், இது ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லி ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா விவகாரம் என்னடா, இந்த பகவத் பக்திங்கிற விஷயத்துல மட்டும் நம்ம மனசு போக மாட்டேங்குது. அது மொக்கையாயிடும், தெரிய மாட்டேங்கிறது. என்ன சுவாமி ஜடதியாம்? அது எந்த சம்சாரத்திலேயே இருக்க வேண்டி இருக்கு, அந்த சம்சாரத்திலையும் ஒரு சாரமும் தேடி தேடி பார்த்தா சாரம் இல்லை. ஆனா சாரம் இல்லைங்கிறது மட்டுமல்ல, சாரம் இருக்கா போல காணப்படுறது. இந்த உலகமானது துக்காலயம் அசாஸ்வதம் பகவத்கீதையில. இந்த உலகத்துல எல்லோரும் உலகத்துக்கு என்ன தேவாலயம்னு நம்ம சொல்றோம் கோவிலுக்கு. அதே மாதிரி இந்த உலகத்துக்கு என்ன பேரு? துக்காலயம். யார பார்த்தாலும் ஏதோ ஒரு துக்கம் இருந்துட்டே இருக்கு. எல்லோருக்கும் ஏதோ ஒரு துக்கம். சில பேர் அதை பொருட்படுத்த மாட்டேங்கிறா, சில பேர் அதை சொல்லிட்டு இருக்கா, அவ்வளவுதான். சில பேர்கிட்ட போய் எப்படி இருக்கேன்னு கேட்டா போறோம், மூட்டையை அவுத்து விடுவான் பாருங்க. நமக்கெல்லாம் அவ பரமேஸ்வரன் நம்மள ரொம்ப நாளா வச்சுட்டு இருக்காருங்க அப்படின்னு தோணும். அவ பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கா. அவர் பையன் சரியா இல்ல, ஆத்துக்காரர் சரியா இல்ல, ஆத்துக்காரி சரியா இல்ல, மாமனார் சரியா இல்ல, மாமியார் சரி, யாருதான் சரியா இருக்கான்னு தெரியும். ஒரு அம்மா எங்க ஆத்துக்கு வந்தாங்க, ஜாதகம் பார்த்துட்டு இருந்தேன், ஏதோ தெரியாம. பையனுக்கும் பொண்ணுக்கும்
அந்த பொண்ணு டக்குன்னு சொல்றா, ஆத்துக்காரரோட எனக்கு பொருத்தம் பார்க்க வேண்டாம், மாமியாரோட பொருத்தம் போக்குறான். இது என்னம்மா இது புதுசா இருக்கு விவகாரம். பையனுக்கு முன்னதான் 10 பொருத்தம் பாப்பா, எத்தனை இருக்குன்ட்டு அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் கல்யாணம் ஆகலையே, நான் பாத்துக்கிறேன். மாமியாரோட மட்டும் பொருத்தம் பார்த்துக்கோ. என்ன பொருத்தம் வேணும்னு 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கப்படாது. அந்த பொருத்தம் இருக்க பாருங்க, ஒரு இடத்துல இருக்கப்படாது. அப்படி பொருத்தம் என்ன என்ன அது நட்சத்திரத்துல திரீதீர்க்கம்னு ஒரு பொருத்தம் இருக்கு. 13 நட்சத்திரத்துக்கு மேல இருந்தா அவர் 2 பேரும் ஒருத்தர் இருக்க மாட்டார். விவகாரம் என்னடா அந்த பொருத்தம் இருக்காப்பா. இது இல்லாம கண்டுபிடிச்சுட, எப்படி கண்டுபிடிச்சேன்னு வீட்டுல பார்த்தேங்க. எது வேண்டாமோ அது மட்டும் நன்னா தெரியுது சார் லோகம். அப்ப என்ன நிஜமா பாருங்க, சம்சாரத்துல சுகமானது யாருக்கு? அப்படிப்பட்டதான அந்த சம்சாரத்துல நிஜ பஜன தூரே ஜடதியா பிரமந்தம். அப்படி எங்கேயாவது சம்சாரம் வருமா, ஏதாவது சுகம் வருமா வருமானு சுத்தி கொண்டிருக்கேனே பிரமந்தம். இந்த வண்டுக்கு பிரமரம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. அது என்ன தெரியுமா, நான் ஒரு இடத்துல ஒரு புஷ்பத்திலேயே பருகாதது தேனை கொஞ்சம் ஒரு டிராப் எடுத்துக்கும், ஓடி போகும், இன்னொரு புஷ்பத்தை போகும், அங்கே பறந்து இன்னொரு இடத்துல இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்துல சுத்தி கொண்டே இருக்கிறதுக்கு தான் அதுக்கு பிரமரம்னு பேர். நாம அப்படித்தான் இருக்கும். இங்கேயும் அங்கேயும் அது பண்ணி இது பண்ணி, இங்க பார்த்து அங்கே பார்த்து எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி கடையில் ஒன்றும் இல்லை, எதுவும் லாபம் இல்லைன்னு வந்துருக்கும். இதென்ன ஜடதியா பிரபந்தம். பிரமந்தம் மட்டுமல்ல, நம்ம இடத்துல இன்னொரு விஷயம், ஒரு தோஷம் இருக்கு. மம அந்தம். கண்ணு வேற ஒழுங்கா பார்க்க மாட்டேங்குது. என்ன, இந்த குருடனா இருந்தானே, ஆனால் அந்த குருடன் பாருங்க, அவன் நடக்கிறது வேகமா நடப்பானா? நமக்கு கான்பிடன்ஸ் கொடுக்கறது கண்ணு தான். கண்கள் நன்னா பார்த்து வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்க பார்த்தீங்களேனால் ரோட்ல வேகமா நடக்கலாம். ஏதோ குழி இருந்தாலோ, ஏதோ ஒரு கட்டம் இருந்தாலோ, ஷேர் இருந்தாலோ என்ன பண்றோம், இப்படி சுத்திட்டு போறோம். ஸோ முக்கியமா மனுஷன் நடக்கிறதுக்கு வெறும் நட இல்ல, ஒரு கான்பிடன்ஸ், ஒரு நிம்மதியோட தைரியமா நடக்கலாம். யாரோடையும் மோதப்படாது, எந்த பொருளோடையும் மோதப்படாது. அப்படின்னு அதுக்கு உபயோகப்படுறது என்ன சார், உங்களுக்கு 2 கண்ணு. அந்த 2 கண்ணு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அது கரெக்டா காட்டி கொடுக்கணும். சில கண்ணாடி எல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் இன் தி மிரர் ஆர் நாட் வெரி ஃபார் ஆஸ் யூ ஃபீல் அப்படிங்கிற போட்டிருக்கான். எழுதிட்டான், நீ பார்க்கறது கிட்ட இருக்காவல நினைக்காதேங்கிறான். இந்த கார் கண்ணாடியிலையும் இது கண்ணாடியிலையும் போட்டிருக்கான். விவகாரம் என்னன்னு, நம்ம பார்க்கிறோம், இதை எட்டி இருக்குன்னு நினைக்கிறோம், அது எட்டியில கிட்டையே இருக்கும். சுவாமி இப்படி சொல்றல, அதான் மனுஷனுடைய வாழ்க்கை. நாம் பார்க்கிறோம், பார்க்கறதெல்லாம் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறோமா இல்லையே? அப்ப என்னாச்சு, பார்க்கறத பார்க்க மாதிரி இல்ல, வேற விதமாகவும் இருக்கா. அந்த குருடனா இருக்கிறவன் நடக்கிறது பாருங்க, ஒரு கையில கம்பு வச்சுட்டு இப்படி எப்படி தட்டிண்டு போறான். ஏன்னா யார் மேலாவது விட்டுருமோ, நம்ம கீழ் விழுந்துருவோமோ அப்படின்னு பயத்தோட. அதே ஒருத்தர் இந்த கம்பை பிடிச்சிட்டு இழுத்துன்னு போனா வேகமா நடக்கிற மாதிரி தான். நாமும் அப்படித்தான் இருக்கோம் வாழ்க்கை. இந்த வழியில போனா தேவையிலையே, அந்த வழியில போனா தேவையிலையே, ஏதாவது நன்னா இருக்குமா தெரியலையே. நமக்கு கண்ணு இருக்கா போல இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அதனுடைய செயல் ஒண்ணும் இல்லையே. மாமந்தம் பரம கிருபையா பாதுமுச்சிதம். அப்ப நீங்க காப்பாத்தணும் ஈஸ்வர. என்னிடத்துல நான் என்ன பண்ணினேன்னு எனக்கு பார்க்காதியும், எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு பார்க்காதியும், நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னு எதிர்பார்க்காதியும். இருந்தாலும் நீங்க காப்பாத்தினா உண்டு. பரமாத்மா பரம்பொருளானது என்னை காப்பாற்றணுமே, ஆனால் அவர் என்னிடத்துல ஒன்னும் எதிர்க்க பார்க்கப்படாது. நீங்க சொன்னபடி கேட்டீரா? கேட்கல. இதெல்லாம் பண்ணாதேன்னு சொன்னேனே, கேட்டீங்களா? இல்ல. நீங்க எதை பண்ண வேண்டாம் போகாதேன்னு சொல்லியிருக்கேன், கெட்ட வழியில போகாதேன்னு போயிருக்கேன், யாருக்கும் தீங்கு பண்ணாதே எத்தனையோ பேருக்கு வேணும்னு தீங்கு பண்ணியிருக்கேன். காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸும் இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு, அவரிடத்துல ஒரு அபாரமான ஒரு கருணை. யாரா இருந்தாலும் காப்பாற்றணும் எனக்கூடியதான ஒரு எண்ணம் இருக்கவையானால் என்ன காப்பாற்றணும் அப்படின்னா நான் இருக்கேன். ஏ பரமேஸ்வரா, என் நிலை இப்படித்தப்பா, உன்னை கவனிக்காம ஊர்ல எல்லாம் சுத்திண்டே இருக்கேன். பிரமந்தம் மாமந்தம் பரம கிருபையா பாதுமுச்சிதம்.
கிருபா மற்றவர்களுக்கு எதையும் எதிர்பாராமல் அவர்களுக்கு சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்துக்கு கிருபான்னு பேர். கீதையில தம் ததா கிருபயா விஷ்டம் அஸ்ருபூர்ணா குலேஷணம் ததா கிருபயா. அது என்ன அவரு கிருபைன்னு யாருக்கு மேல கிருபையை காட்டப்படாதோ அப்படி காட்டிட்டாங்க. துரியோதனாதிகள் மேல கிருபை இருக்கலாமோ? ராஜ்யமானது யாருக்கு சேர்ந்தது? பாண்டவாளுக்கு சேர்ந்தது. பாண்டு புத்திரர் தான், பாண்டு ராஜா தான் முதல்ல இருந்தார். திருதராஷ்டிரன் பாண்டு ராஜான்னு 2 பேர் பிறந்தா, அந்த 2 பேர்ல இந்த திருதராஷ்டிரா இருக்கிறவர் பிறக்கிறப்பவே புறவிகருட ஆயிட்டார். அப்ப என்னன்னாச்சு, அவரை ராஜ்யத்துக்கு அதிபதியா பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த ராஜ்யத்துக்கு அவர் இல்லைங்கிறதுக்காக பாண்டு ராஜாவா ஆக்கியாச்சு. எப்பொழுது ராஜாவா ஆக்கியாச்சோ அடுத்ததாக யார் வரணும்? அவர் குழந்தை தான் வரணும். ராஜ்யங்கள்லாம் யாருக்கு சரி? பாண்டவாளுக்கு சரி. ரூல் தர்மசாஸ்திரம் அப்படித்தான் சொல்றது. துரியோதனன் என்ன பண்ணிவிட்டான், அந்த ராஜ்யத்தை தானே எடுத்துக்கணும்னு சொன்னார். ஆனா பாதி ராஜ்யம் இவாளுக்கு, பாதி ராஜ்யம் அவளுக்குன்னு பிரிச்சு கொடுத்தா. ரெண்டு போட்டுக்க வேண்டாம், பாதி பாதி வச்சுங்கோன்னு கொடுத்தா. நன்னா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண, இந்த துரியோதனுக்கு அந்த பாதி ராஜ்யம் கூட அவங்க வச்சுக்க கூடாது, நானே வச்சுக்கணும். என்ன பாரு, என்ன பண்றதுன்னு தர்மபுத்திர கூப்பிட்டார். அவரோட சூதாடினார். தோத்து போயிட்டேன்னு ஏமாத்தி விட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டார். எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்க இத்தனை வருஷம் 16 வருஷம் காட்டுல இருக்கணும் அப்படின்னு. இந்த காட்டுல இருக்கணும்னு சொன்னாலும் அது ஆனப்புறம் நீங்க பண்ண கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அந்த ராஜ்யத்தை கொடுக்கலாமா இல்லையா? பாதி ராஜ்யமும் கொடுக்கல, ஒரு 5 கிராமத்தையாவது கொடுக்கப்பான்னாரு. அதையும் கொடுக்க மாட்டேன். பூச்சி குத்தினால எவ்வளவு இடம் இருக்கோ அதையும் நான் கொடுக்க மாட்டேன், அதையும் கொடுக்க மாட்டேன். அந்த பணத்துல எவ்வளவு காசு, பணம் உங்களை கைய வர 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 என்ன ஆச்சுன்னு யாருக்கும் கொடுக்கப்படாதுன்னு தோன்றும். பணம் இல்லாத சமயத்துல இல்லைங்கிறதுக்காக கொடுக்கல, பணம் வந்த பிறகு தோணலே கொடுக்கல. அந்த காசு நம்மளை விட்டு போகப்படாதுங்கிற ஒரு அபிப்பிராயம். இதுக்குதான் லோபம்னு தெரியும். இது முதல்ல இருந்து கத்துக்கணும். இன்னைக்கு நம்ம 100 ரூபாய் சம்பாரிச்சோம், ஒரு 10 ரூபாய் இன்னொருத்தர் கொடுத்துடும். நம்மளை விட கீழே தரக்கிறவாள் கொடுக்கும். அதே போலயே ஏதோ எல்லாமே அப்படி கொடுக்க சொல்லுவேன். ஏதோ கொஞ்சம் கோவிலுக்கு கொடுக்கும், கொஞ்சம் படிச்ச வாழை கொடுக்கும், ஒரு படிப்புக்கு கொடுங்க, ஒரு நல்ல வியாதி வந்த வாழை குறைக்கிறதுக்காக கொடுக்கும். டோட்டலா 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் ஒரு 10 ரூபாய் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முதல்ல இருந்து வர வச்சுக்கணும் நம்ம. ஆனா விவகாரம் என்ன, காசு வர வர என்ன சேர்றதுன்னு, எவ்வளவு கட்டம் தெரியுமோ சேர்க்கறது, எவ்வளவு அருமை தெரியுமா அப்படின்னு வச்சுட்டு சேர்த்துட்டே வச்சிருக்கோம். இது ஒரு கட்டம். அப்படி அந்த துரியோதன் எதையும் கொடுக்க மாட்டேன்ட்டான். அப்புறம் என்ன பண்றது, யுத்தத்துக்காக போனார். யுத்தத்துக்கு பிறகு இத்தனை வருஷமாக நான் யுத்தம் பண்ணணும் என கூடியதான எண்ணத்திலேயே இருந்த அர்ஜுனன் அங்க யுத்த களத்துக்கு போன பிறகு மாறிவிட்டார் சார். ஜனங்கள்லாம் பார்த்த பிறகு எனக்கு வில்வித்தை சொல்லி கொடுத்தா வாத்தியார் மேலேயே நான் அம்பு போடலாமா? இதே சார் முன்னால வீட்டுல யோஜனை பண்ணலையா? இங்கேதான் வந்து யோஜனை பண்ணுமா? என்னை வளர்த்த தாத்தாவுக்கு மேல நான் அம்பு போடலாமா? என்ன ஏன் வந்து யோஜனை பண்றேன்? 14 வருஷம் டைம் கொடுத்தனேனா அத்தனை வருஷமா அவரை அடிக்கணும் கொல்லணும் தானே நினைச்சு இப்ப வந்து பண்றேன்னா தெரியாது. எங்க பார்த்தாலும் புத்திரான் பௌத்திரான் ஸ்வசுரான் பேரன்கள் பசங்கள் பேரன்கள் மாமனார்கள் சம்பந்திகள் அத்தனை பேர் இருக்காளே, இவாளோட நான் சண்டை போடலாமா? ஏண்டனர் யாருக்கு அந்த தகுதி இல்லையோ அவள் இடத்த கிருபையை காட்டினான். தம் ததா கிருபையா விட்டம் அஸ்ருபூர்ணா குலேஷணம் அப்படின்னு இந்த சம்சாரம் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு காணப்படுறது துக்காலயம். சரி, அப்படிதான் துக்காலயமாரும் என்ன விவகாரம், அங்கேயாவது சாஸ்வதமா இருக்கான்னு? உலகத்துல எதுவும் சாஸ்வதம் இல்லை. நம்ம பார்க்கறதெல்லாம் எல்லாம் உண்மையா இருக்கா போலத்தான் காணப்படுறது, பர்மனண்டா இருக்கா போலதான் காணப்படுறது. எதுவும் பர்மனன்ட் இல்லை. நம்ம மறைக்கிறோம், அது வாங்கணும் இது வாங்கணும், பிளாட் வாங்கணும்னா வீடு வாங்கணும்னா எங்கேயோ இங்க இருந்து 100 மைல் கன்னட போய் ஏதோ ஒரு பிளாட் வாங்குறேன் சார், அப்படியே பர்மனண்டா இருக்கும், ஒரு நாளைக்கு ஏறாதா, அன்னைக்கு விற்கலாமா, எல்லாம் இருக்கும். 10 வருஷம் ஆனப்புறம் அப்படி போய் பார்த்தா அங்கே பார்த்தா இவன் பிளாட்டே இல்லை. என்ன சார் அதெல்லாம் யாரோ வீடு கட்டிட்டு தான் குடிக்க போட்டிருக்கான், போயாச்சு.
தினந்தோறும் போயிட்டு பார்த்துட்டு வர முடியுமா? முடியல. நாம எது சாஸ்வதம்னு நினைக்கிறோமோ, எது வசதியா இருக்கோ நினைக்கிறோமோ அது இல்லை வாழ்க்கை. ஆகையால் நீங்கள் நினைச்சா பரமேஸ்வரன் நினைச்சா மாதிரி தானே ஆறுத. சாஸ்வதமான பதார்த்தம் ஒண்ணும் இல்ல. ஆகையால் துக்காலயம சாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானா. என்ன பகவானை யார் நம்புறானோ, யார் பகவானுக்கு பூஜை பண்றானோ அவன் இப்படிப்பட்டதான உலகத்துல இருந்த போதிலும் பகவான் இடத்துல க்ஷேமத்தை அடையான். ஆகையால் அது ஒண்ணுதான் வழி. ஆனா நான் என்ன பண்ணிவிட்டேனப்பா தெரியலையே. பிரமந்தம் மாமந்தம் பரம கிருபையா பாத்து முச்சிதம். நீங்க என்ன பண்ணணும்? என்ன காப்பாத்தணும். வேற வழி இல்லை. என்ன காப்பாத்துன்னு நானும் கேட்கறதுக்கு இல்லை. எனக்கு நம்ம அப்படின்னா இருக்கும். காலம் எழுதி ஒவ்வொரு நாளும் யோசனை பண்ணிக்க. நம்ம இன்னைக்கு யாருக்காவது உதவினோம், யாருக்காவது ஒரு நல்லதை பண்ணினோமா? எல்லார் இடத்துலயும் பகவான் இருக்கார். பகவான் எங்கேயோ அங்கேயோ கோவில்ல இருக்காருன்னு நினைக்கப்படாது. ஒவ்வொரு வியக்தியிலும் இருக்கார். நம்மளால முடிஞ்ச சகாயம் யாருக்காவது சொன்னோமா? நல்ல வார்த்தை யாரோட பேசினோமா? யாருக்காவது மன சந்தோஷமாக இருக்கும்படி பண்ணினோமா? அட மனசு சந்தோஷம் என்ன சார், மனசுக்கு வருத்தப்படாம இருந்தா நடந்துட்டோமா? யாராவது ஒரு சொன்ன பட்டம் நீ மட்டும் என்ன வாழ்ந்ததுன்னு கேட்கிறோம். ஏன் சார் நீர் பொய் சொல்றேன்னா நீர் பொய்யே சொல்லல இருங்க பிறந்தண்ணில இருந்து அப்படின்னு திருப்பி கேட்கிறோம். கிருதஸ்ய பிரதிகர்த்தவியம் யச தர்ம சனாதன. அப்படித்தானே போயிருக்கோம். எப்பவும் நமக்குள்ள நான் தான் வசதிங்கிற ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்கே தவிர நீங்க வசதியா இருக்கலாம், இன்னொருத்தான் உங்களுக்கு சமானமா இல்லைன்னு வேற நினைச்சுட்டு இருக்கு. இப்ப நாள் போயிட்டு இருக்க பகவான் எப்படி காப்பாத்த, ஏ பரமேஸ்வரா காப்பாத்துங்கிறதுக்கு என் இடத்துல என்ன தகுதி இருக்கு தெரியலைங்க. என்ன காப்பாத்துவார கேட்கிறார். மதன்ய கோதீன தவ கர்ப்பண ரக்ஷா திரிபுணா. ஏ பரமேஸ்வரா மதன்ய கோதீனா. உலகத்துல தேடி தேடி பார்த்தேனால் என்னை விட ரொம்ப மோசமான வியக்தி யாரும் இருக்க முடியாது. ஏன்னா நீங்க சொன்ன காரியத்தை எதையும் பண்ணல, பண்ணாதேன்னு சொல்றத நிறைய என்னுடைய சொந்தமான ஒரு காரியத்துக்காக உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கேனப்பா. ஆகையால் என்னத்தான் என்னை விட மோசமான வியக்தி உலகத்துல யாரும் இருக்க முடியாது. அதனால ரக்ஷாதி நிபுணா. ஆனா நீங்க எப்படி கோவாமே திரிஜகதி சரண்ய பசுபதே. யார நாடுவேன்னா உலகத்துல மூவுலகத்திலையும் யார போய் சரணாகதி பண்ணுவேன், என்ன காப்பாத்துன்னு யார சொல்லுவேன்? ஏன் ஒருத்தரிட போய் நம்ம காப்பாத்துன்னு சொன்ன வியக்தி எப்படி இருக்கணும்? நிச்சயமாக என்ன காப்பாற்றணுங்கிற அபிப்பிராயத்தை. ஒருத்தர்கிட்ட ஒரு சகாயத்துக்கு நம்ம போறோம்னா என்ன எண்ணத்துல போறோம்? சார் இவரிடத்துல போறோம்னா நமக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தானே எந்த சகாயத்துக்கும் போறோம். நீங்க போனேனால் அவர் நிச்சயமா பண்ணுவாருங்கிற ஒரு எண்ணம் நம்ம இருக்க வேண்டாமா? அப்படிப்பட்டவர் யார் இருக்கா உலகத்துல? யாராவது நம்ம சகாயத்துக்கு போனா அவ எப்படி இருக்கன்னார், நம்மகிட்ட இருந்து என்ன சகாயம் வருதுன்னு எதிர்பார்த்துன்னு அப்புறம் பண்றார். இன்னைக்கு நம்ம கொடுத்தோம்னா ஒரு நாளைக்கு நமக்கு இவளால் லாபம் உண்டா அப்படின்னு பார்த்து தான் கொடுக்குறான். எல்லோரும் உலகத்துல அப்படித்தான் காணப்படுறான். ஆனா ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஹெல்ப் பண்றவர் யாராவது இருக்காளா? அது நீங்க ஒருத்தர் தான். ஏன்னா உங்களுக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை, யாராலையும் ஆக நைவதஸ்ய கிருதே நார்த்தா நாக்கிருதே நேஹ கஷ்டனா. யாராலையும் எந்த பொருளும் எப்பவும் வேண்டியதில்லை பரமேஸ்வரன். ஏன்னா ஆல்வேஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட். ஒரு காலத்துல இருக்கார், ஒரு காலத்துல இல்லைங்கிறதுல யார்கிட்டையும் எதையும் எதிர்பாராததான ஒரு வியக்தி அவர். அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரன் எதையும் எனக்கு பண்ணக்கூடியதான பரிசுத்திலையும் இருக்கார். சில பேர் என்ன பண்ணுவா, நான் இதை பண்ண முடியாது எனக்கும்பா, நிஜமே பண்ண முடியாது. ஆனா எங்க பரமேஸ்வரனுக்கு அப்படி இல்லை, எதையும் பண்ணலாம். அதே போல யார்கிட்டையும் எனக்கு இன்னைக்கு பண்ணினா இன்னொரு நாளைக்கு நமக்கு பண்ணுவாராங்கிற விவகாரமும் இல்லை. ஆகையார் கோவாமே திரிஜகதி சரண்ய பசுபதே. திரிஜகதி மூலகத்திலையும் ஹே பசுபதே, பசுடா உன்னை விட என்னை காப்பாத்துறவா யாரும் இருக்கா சொல்ல முடியும். ஆகையால் நிச்சயமாக என்னை காப்பாற்றணும். ஏன்னா தகுதியும் இருக்கு, உங்கள்கிட்ட காப்பாற்றக்கூடியதான சக்தியும் இருக்கு, இன்னொருத்தருக்கு எதையும் எதிர்பாராமல் நம்ம சகாயம் பண்ணணுங்கிற எண்ணமும் இருக்கு.
உலகத்துல இருக்கிற மனுஷாளுக்கு அப்படி இல்லையப்பா. ஆகையால் அதே மாதிரியே நானும் எப்படி இருக்கேன், ரொம்ப கீழ்தனமான நிலையில இருக்கேன். நம்ம நினைக்கிறோம் நான் அது படிச்சு இது படிச்சிருக்கேன், என்கிட்ட இவ்வளவு காசு இருக்கு, இவ்வளவு அழகு இருக்கு நினைச்சு நான் பாக்குறோம். எவ்வளவு காசு இருந்தாலும் காசு சாதம் போடாது. நம்ம நினைக்கிறோம் வயசான காலத்துல ஏகாக்கியா இருந்து எவ்வளவு காசு கொடுத்தாலும் யாரும் வர, அதை வச்சுட்டு தானே கல்யாணங்கிற குழந்தைகள்னு அவளாவது ஹெல்ப் பண்ணுவாளோ ஒரு நம்பிக்கை தான். அவ பெரிய படிச்சு அமெரிக்கால நியூ ஜெர்சியில போய் உட்கார்ந்துண்டு, அது என்ன ஓல்டு ஜெர்சி இல்லையா அது என்ன தெரியல, அந்த ஊர்ல போய் உட்கார்ந்துண்டு இங்க இருந்து போன் பண்ணினா நான் $4 அனுப்புறேன்ப்பா உங்களுக்கு சரியா இருக்குங்கிறான். நான் காஃபியா சாப்பிட போறேன். பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு பதார்த்தத்தை எடுத்து ஒரு பழத்தை கட் பண்ணி கொடுத்து அது கொடுத்தா ஒரு அபிமானத்தோட அவ்வளவு அதுதானே வேண்டி இருக்கு வயசான காலத்துல. எவ்வளவு காசு இருந்து என்ன பிரயோஜனம்? அது தெரிய மாட்டேங்கிறது தெரியுது. அவளும் சொல்றான் நாங்களும் ரிட்டையர் ஆனப்புறம் ஓல்ட் ஏஜ் ஹோம் தான். நாங்க என்ன பண்ணா அது அவளுக்கும் தெரியுது. தெரிஞ்சாலும் சகாயம் பண்ணக்கூடிய நிலையில அவ இல்லை. ஏன் அங்கே உத்தியோகத்தில் கொடுக்க மாட்டான். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை விட 2 மடங்கு போன் பிளேன் சார்ஜியா இருக்கு, இவ்வளவு கஷ்டமா இருக்கு, பிராணம் போறா போல இருக்குன்னு இங்கிருந்து டெலிபோன் பண்ணினா அப்புறம் பண்ணுங்கிறான். நான் இங்கிருந்து வந்துவிட்டு திரும்பி இங்க போக முடியலன்னு என்ன பண்றதுங்கிறான். வாழ்க்கை அப்படி கஷ்டமா போயிடுது. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். எப்பவுமே நீங்க இன்னொருத்தர தப்பு சொல்றது மட்டும் இல்ல, அவன் நிலையில இருந்து கூட நம்ம யோசனை பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணிட்டான். ஏன் இந்த ஊருக்கு போதேன்னு என்ன பண்றது, காசுல ஆசை தான். அங்கே போனா நிறைய காசு வரும் அப்படிங்கிற ஆசையில போனேன். அந்த சூழல்ல மாட்டிட்டேன், தவிர்க்க முடியலையே. குர்வதே கர்ம போகாய கர்ம கர்த்துஞ்ச புஞ்சதே நத்யாம் கீட்டாயிவா வர்த்தா அவர்த்தாதந்த அவர்த்தந்தரமாசுதே. ஒரு சூழல்ல இருந்து இன்னொரு சூழல்ல எம்பி மரம். அது ஒரு பூச்சி நிறைய சூழல்ல மாட்டிட்டு இருக்கு, சுத்திட்டே இருக்கு. அது பாட்டுக்கு யாரு காப்பாத்துவாத, அது யாரு பாக்குறான்னு அது பாட்டுக்கு சூழல்ல மாட்டிட்டு இருக்கு. மூச்சு தட்டின்ண்டே இருக்கு, இந்த பக்கம் அந்த பக்கம் போக முடியல. அப்பப்போ குதிச்சு பாக்குறது எங்கேயாவது தப்பிச்சுன்னு வருமோன்னு. மறுபடியும் அந்த சூழல்ல மாட்டி என்னைக்காவது ஒரு நாள் எம்பி குதிச்சதுன்னா பக்கத்துல இன்னொரு சூழல்ல மாட்டி. எங்க பார்த்தாலும் அப்படின்னா இருக்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் ரொம்ப சிரமமா இருக்கு, நானே சமைச்சுக்க வேண்டியதா இருக்கு, ஹோட்டல்ல சாப்பாட ஒட்டுக்க மாட்டேங்கிறதுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன். பிறகு அந்த மாமி என்ன சொல்றது, கல்யாணம் பொண்ணு நான் வேலை செய்யறேன், நீ பாதி வேலை செய்ய, நீ சமைக்கிறியா பாத்திரம் துவைக்கிறியா, 2ல 1 எதை பண்ண போற. எனக்கு இவனுக்கு இதுவும் தெரியல, சமைக்க தெரியல, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அது உடம்பு ஒத்துக்க மாட்டேங்கிறது. நான் ஆனாச்சே நான் பண்ணுவேன் இந்த காரியத்தை. இப்படி கல்யாணம் ஆனப்புறம் இங்கே மாட்டினான். சரி பையன் பிறந்தானா அவன் பிரம்மராட்சசன் தான் பிறந்தான். பண்ண முடியும். ஆத்துல இருந்து காலம் இருந்து ஆபீஸுக்கு போயிட்டு ஆத்துக்கு வந்தோன்னா காலம் இருந்து இதோட நான் பட்டு இருக்கிறேன், கொஞ்ச நேரம் பார்த்து போங்கிறதா. இவன் பார்த்துக்கிறதா அவனை பார்த்துக்கிறதா தெரியலையே. வாழ்க்கை ஒரு சுழல்ல இருந்து ஒரு சுழல்ல மாட்டிகிட்டே இருக்கான் ஜீவன். யோசனை பண்ணி பார்த்தா தெரியும். இதெல்லாம் வேண்டான்னு சன்னியாசம் வாங்கிட்டு போனான், சிஷ்யன் வந்து மாட்டிட்டான். சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது. இப்படி அவர்த்தாந்தரமாசுதே. ஒரு சுழல் இருந்து ஒரு சுழல், இன்னொரு சுழல் சுழல், இப்படி மாட்டிட்டு கஷ்டப்பட்டே இருக்கப்ப யாரோ ஒரு குரு வந்து அந்த மேல இருந்து பார்த்தாராம், தெரியாம இந்த சுழல்ல மாட்டிட்டு இருக்கேன்னு ஒரு சின்ன ஒரு இலைய பிச்சு போட்டார். அவ்வளவுதான். அது என்னது, தத்துவமசிங்கிற ஒரு வாக்கியம். அதை பிச்சு போட்டு அது மேல விழுந்தார். இப்ப அந்த பூச்சி என்ன பண்ணிருக்கு தெரியுமா, நான் அந்த இலை மேல வந்து உட்கார்ந்து இருக்கு, வேற ஒண்ணும் பண்ண, இன்னும் சுத்துறதுன்னு. சுழல்ல சுத்தின்னு இருந்தது, இப்ப இலை மேல உட்கார்ந்துட்டு இருக்கு, இலை சுத்தின்னு இருக்கு. இப்ப மூச்சு தட்டல. ஓஹோ, சுத்திட்டே இருப்போம், இலைய கட்டியே பிடிச்சுப்போம், அவ்வளவுதான். அதே போல பகவான் என்னை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கார். எப்ப காப்பாத்துவார் அவருக்கு தெரியணும், எனக்கு தெரியல. நிச்சயமா காப்பாத்துவார். இங்கிருந்து ஒரு பெரிய கட்டை வந்தது, வேகமா வந்தது. அந்த கட்டை ஒரு சுழல்ல விழுந்தது. அந்த கட்டை அது சுத்தல என்ன ஆச்சுன்னு இந்த இலையோட தூக்கி அந்த பக்கம் போட்டு எங்க போட்டுடுதுன்னு இப்ப வந்து அந்த சுழல்ல இல்ல, தூக்கி கரையில வந்து விழுந்துருது.
கரையில வந்த பிறகு இந்த பூச்சி பார்த்துதான் நான் சுத்திட்டு இருக்கிறப்பதான் எனக்கு இலை வேணும். இப்பதான் இந்த கரைக்கு வந்துட்டேன், இலையை விட்டு போயிடுத்தானா. சுகம். அதே போல ஆசான் சொன்னதான அந்த மந்திரத்தையோ அந்த உபதேசத்தையோ எடுத்துட்டு அதை நாம் சுத்தி கூட அதையே இருந்தோம். ஏனால் கொஞ்ச நாளைக்கு இதுவும் போயிடும். சாஸ்திர வாசனா லோக வாசனா எல்லாம் போய் அந்த பரமனுடைய பாதபத்மத்துல போய் சேருவோம். இதுதான் வழி. யாரா இருந்தாலும் சரி, படிச்சவனோ படிக்காதவனோ பணக்காரனோ ஏழையோ வழி ஒண்ணு. ஆகையால் ஹே பரமேஸ்வரா என்னை காப்பாத்தப்பா. கோவாமே திருஜகதி மூலத்திலையும் தேடி தேடி பாக்குறேன், நீ ஒத்தந்தான் என்னால காப்பாடு. சரண பசுபதே சரண்யா, என்னை காப்பாற்றக்கூடியவன் நீங்க ஒத்தன் தான். நான் யார் இடத்துல அடைக்கலத்தை அடைவேன் இடத்துல சரண்ய பசுபதே. இங்க பசுபதேன்னு சொல்லியிருக்க. பசுக்களாக அஜானத்துல கார்மிக மலம் காயிக மலம் இந்த மலங்களோடு கூடிட்டு இருக்கக்கூடியதான என்ன நீங்க தான் காப்பாத்தணும். சரி சார் காப்பாத்தனேன்னு சொல்றேன். பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் நமக்கு என்ன பந்துவா? இந்த லோகத்துல பந்துக்கள்னு சில பேர் இருக்கா. ஒரு கஷ்டம் வந்தா நமக்கு சகாயம் பண்றதுக்காக பந்துக்கள், அப்படி சில சொசைட்டிஸ் இருக்கு. அவளுக்கெல்லாம் என்னென்ன பந்துக்களுக்குள்ள ஒருத்தர் கஷ்டம் வந்துருச்சுன்னா அவளை காப்பாத்துருவா. இந்த குஜராத்தி ஜனங்கள்லாம் இருக்க பார்த்தீங்களா, யாராவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டே இருப்பார், அதுல விழுந்து விட்டான்னு வச்சுங்களேன், ஒரு 10 பேர் சேர்ந்து அவ சகாயம் பண்ணுவா. அது போல 3 தரம் பண்ணுவாளாம். 3 தரம் பண்ணினாலும் அவன் சரியா வரலன்னு விட்டுருவா. அவ்வளோ நீ எங்கேயாவது போயிடு. ஆனா நமக்கு யாராவது நம்ம பந்துக்கள் இருக்காளா? ஒன்றும் இல்லை. மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரா, எல்லாரும் அப்படி எல்லோருமே விரோதியா இருக்கா. என்ன பண்றது? இந்த பந்துக்கள்னா என்ன? பத்னாதீதி பந்துன்னா அவளை கட்டி போடுறான். என்ன கட்டி போடுறான்னு, என் காலத்துல கல்யாணம்னு அந்த பத்திரிகை வைப்பேன். நீங்க போனேன்னு வச்சுங்களேன், ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறேடான்னு எதிர்பார்க்கிறேன். சரி போகலன்னு வச்சுங்களேன், அடுத்தது பார்த்த பிறகு நீங்க என் காலத்துக்கு வருவீளா? நீங்கள பணக்காராத்துக்குன்னு போவேள், எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வருவீளா? என்ன ஐயா இல்லப்பா இன்னைக்கு கிளாஸ் இருந்தது போக வேண்டியது, அதான் டெய்லி இருக்க, வாழ்நாள் முழுக்க இருக்க. என்ன வாழ்ந்தது கிளாஸ், என்ன புரிஞ்சது? இது விவகாரம் என்னடா, ஏதோ ஒரு விதமா உங்களை கட்டி போட்டு அவ வழிக்கு இழுத்துட்டு போறதுக்காகத்தான் பந்துக்கள் இருக்க. பந்துக்கள்னா என்ன அர்த்தம்? உங்களை கட்டி போட்டுடணும். நல்ல வழிக்கு தேடுறோம் போகிறோம்னு சொன்னா அதுக்கு முட்டுக்கட்டை போடணும். இப்படிதாங்க பந்துக்கள் இருக்கா. ஆனா பந்துங்கிற பதத்துக்கு என்ன, நமக்கு சகாயம் பண்றவன். ஆகையால் சகாயம் பண்றவா யார் இருக்கான்னு ஒண்ணும் தெரியலப்பா பரமேஸ்வரா. ஆனா ஒண்ணு சொல்றேன், நீ ஒருத்தன்னா எனக்கு சகாயம் பண்ணணும். ஏன்னா உங்களை ஒருத்தர் தான் பந்துவா நான் எடுத்துக்க முடியும். பிரபுஸ்துவம் தீனானாம் கலு பரமபந்து பசுபதே. ஏ பரமேஸ்வரா, ஏழைகளுக்கு பந்துவா நீதானப்பா. தீனனா இருக்கிறவன், வேற யாரும் சகாயம் பண்ண முடியாத நிலையில இருக்கிறவளுக்கு தீனம்னு பேர். சாதாரணமாக தீனம் தீனம்ங்கிற என்ன அர்த்தத்துக்கு என்ன, எளியோர்களாக இருக்கிறவாளுக்கு, என்னால இதை பண்ண முடியுங்கிற எண்ணமே இல்லாத மனுஷியாளுக்கு யாரு பரமபந்து? நீங்க தானே. பிரபுஸ்துவம் தீனானாம் கலு பரமபந்து பசுபதே பிரமுக்கியோகம் தேசாமபி. ஆனா அப்படி தீனர்களா எதுவும் உதவாதவராக இருக்கிறவா வாழ்க்கையில் நான் அதை பண்றேன், நான் எது பண்ணுவேன்னா எதையும் பண்றதுக்கு முடியலையே என்னால, அப்படி இருக்கிறவாளுக்குள்ள முதன்மையா என்ன, தேசாமபி கிமுத்து கிமுத பந்துத்வமனயோ. இவளுக்கு 2 பேருக்கும் பந்துத்துவம் வருமா? ஏன்னா பந்துக்கள்லாம் எப்படி சார் இருப்பான்னு சமமாக இருக்கணும். விவாகஸ்ட விவாதஸ்ட சமயோரேவ சோபதே. கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த பொண்ணும் பையனும் எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா இருக்கணும்னா ஒரே கோத்திரமா இருக்கணும் நான் சொல்லப்படுங்க. ஈக்குவலா இருக்கணும், 2 பேரும் ஒரே ஸ்டேட்டஸ்ல இருக்கணும். பொண்ணு ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்துல இருந்து கல்யாணம் பண்ணிட்டோம்னா அந்த பொண்ணுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எதை சொன்னாலும் நமக்கு ஒண்ணும் இல்லையே, இவ என்ன பண்ணுவாளோ என்னமோ ஒரு பயம். அதனால விவகாரம் என்ன, அதுவும் சரியா வராது. அதே போல இவாளும் கல்யாணம் பண்ணிட்டவாளும் எது கேட்டாலும் ஆமா உங்காத்துல என்ன இருக்குன்னு விட்டு எடுக்கிறவா தானே அப்படின்னு 4 தரம் கேட்பா. அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? இது ஒத்தரத்துல இல்லை, எல்லாராத்துலயும் நடக்கக்கூடியதான விவகாரம் தான்.
பிறந்தாத்துல சரியான நிலை இல்லைன்னா இந்த ஆத்துல மரியாதை கிடையாது. அதே மாதிரியே பையன் ஏழ்மையா இருந்து பொண்ணுக்கு நிறைய காசு இருக்கிற வாரத்துல காசு இருந்தா கல்யாணம் பண்ணிட்டு இருந்த, நீ அங்கேயும் இருப்ப, நம்ம ஆத்துல வந்து இருங்களேன், வீட்டோட மாப்பிள்ளையா இருந்திருக்கலாம். அது என்னாச்சு, அங்க இருந்தா இங்க இருந்தா ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன்னு போனேன்னா 4 நாள் மரியாதை இருக்கு, 5ஆவது நாள் செருப்பை கரெக்டா எடுத்து வைக்க, லைனா எடுத்து வைக்க, மாப்பிள்ள குப்பையா இருக்கு பாருங்க, லேட்டா எடுத்து வைங்க. ஏன்டா பணம் தான் சார் எல்லாத்தையும் பண்றது. அப்ப விவகாரம் ரெண்டும் சமமா இருக்கணும். பொண்ணாத்துல வசதியாவோ இல்ல பையனாத்துல வசதியாவோ எப்படி இருந்தாலும் 2 பேருக்கும் கஷ்டம் தான். அப்ப விவகாரம் 2 பேரும் ஈக்குவலா இருக்கணும். அதே மாதிரியே விவாகஸ்ட விவாதஸ்ட 2 பேரும் குத்து சண்டை போடுறான், ரொம்ப நேரம் குத்து சண்டை நடக்கும், அது எப்படி இருக்கணும், 2 பேரும் சமானமா இருக்கணும். பீமசேனோட வேற யாராவது ஒருத்தர் குத்து சண்டை போட்டேன்னு ஒரே குத்து பிராண்ட விட்டா அப்ப அவருக்கே அதுல இல்லைன்னு. அப்ப எப்படி ஒரு சண்டைன்னு வந்தா ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படி. மது கைட்டபால்னு 2 பேர் ராட்சசா. மகாவிஷ்ணு அவளோட ரெஸ்லிங் பண்ணினாராம், 5000 வருஷம் பண்ணிடலாம். பஞ்சவர்ஷாணி பாஹு பிரஹரணோ விபு, 5000 வருஷம் விடாம பகலும் ராத்திரியும் சண்டை போட்டான்னா என்னன்னு எவ்வளவு கூட மல்லு கொடுத்துட்டே இருக்கான் சார் அவன். அது எதுக்கு சொல்றது, யாரோ மகாவிஷ்ணு யாருன்னு இல்லை, நம்மகிட்ட இருக்கக்கூடியதான கெட்ட குணங்கள் நம்மகிட்ட போகணும். அதுக்கு அவ்வளவு வருஷம் ட்ரை பண்ணணும். வேதாந்தத்தை அத்தனை வருஷம் வாசிக்கணும். நம்ம என்ன ஏதோ அப்பப்ப கேட்டுண்டு இன்னும் பகவான் ஹெல்ப் பண்ணலையேன்னு கேட்கக்கூடாது. அவ்வளவு கெட்ட குணம் வச்சுட்டு இருக்கு. பாத்திரமானது அவ்வளவு அழுக்கா இருக்குமே, ஆனால் ஒரு தரம் தேய்ச்சா போறதா, 2 தரம் தேய்ச்சா போறதா. கிராமாந்தரத்துல என்ன பண்ணுவா, மணல் இருக்கு பதிலா மணலை வச்சு தேய்ப்பா. நமக்குத்தான் கையில சக்தி ஒண்ணும் கிடையாது, பித்தளை பாத்திரம் அப்பெல்லாம் மணலை விட்டு தேய்னு தேய்ப்பா, நல்ல பிரகாசமா வரும். இப்ப விமு சோப்பு அது வேற கையில பிடிச்சுக்கிறதா வேற கஷ்டம். அதுக்கு அவனே ஒரு பிரஷ் கொடுக்குறான் விவகாரம் முழுக்க. அது கையை அரிக்கிறது வேற, பாத்திரத்தை ஒண்ணும் பண்ணல, அப்படியேதான் இருக்கு. நம்ம அதுல டிவியில அட்வைஸ் பண்றான், அது ஒரு டிராப் போட்டா 5000 பாத்திரம் அலம்பலான்ட்டான். யாரு சார் பண்ண, ஆனா கேட்கறாள அது போய் வாங்க. ஒரு டிராப்புக்கு 5000 பாத்திரம் வருமானு நமக்கு ஞாபகம் இருக்கு. இதுல படிச்சவங்க ரொம்ப எண்ணெய் வைக்கிறான், நடக்குமா? போய் வாங்குறோம். ஜடதியா பிரமந்தம்னு சொன்னாரு, அவன் போட்டதெல்லாம் பொய்னு சொன்னாலும் நம்ம போய் அதை வாங்குறோம். பார்த்துடா, இப்படின்னா லோகத்துல சிரமமா இருக்கப்பா. ஆகையால் பரமேஸ்வரா நம்ம 2 பேருக்கும் சமமா இருக்கு. என்ன என் மாதிரி ரொம்ப மோசமான வியம் இல்ல, உங்க மாதிரி ரொம்ப வசதியா காப்பாத்துறவாளும் யாரும் இல்லைன்றது. சிவ மதபராத சகலாக மத அபராதாஷ்ட சகலாக, எத்தனையோ அபராதங்கள் தெரியாம பண்ணியிருக்கேன், சிலது தெரிஞ்சு பண்ணியிருக்கேன், ஒரு தரம் பண்ணியிருக்கேன், பல தரம் பண்ணியிருக்கேன். இந்த ஆவணி ஆவட்டத்துல சங்கல்பம் சொல்லுவார் வாத்தியார், தெரிஞ்சு சிலது பண்றது தப்பு, அஜ்ஞாத கிருதம் ஜாத கிருதம் ஞாத்ததா அசகிருதம் அஜ்ஞாதா அசனீகிருதம் அசகிருதம் நீகிருதம், என்னமோ 1 2ன்னு கிடையாதுன்னு. தெரிஞ்சு பல தப்பு பண்ணியிருக்கோம், தெரியாம பல தப்பு பண்ணியிருக்கோம், தெரிஞ்ச தப்ப பலமுறை பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு தரம் பண்ணினோம் சார், போனா பிறந்து விட்டுற வேண்டியதானே. வாழ்நாள்ல அப்படி பண்ண முடியலையப்பா, அத்தனை தப்பு பண்ணியிருக்கோம். அது நம்ம குழந்தைகளா இருந்தா அவ என்ன தப்பு பண்ணினாலும் நம்ம குழந்தைன்னு பார்த்துட்டு இருக்கோம். வேற யாராவது இருந்தா அவளை உதைக்கிறதுக்கு போறோம். நம்ம கூட கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம மனசுல எத்தனை ஆசைகள், எத்தனை வெறுப்புகள், எத்தனை கோபங்கள். பரமேஸ்வரா, இதெல்லாம் பார்த்தா என்னால முடியலப்பா. ஹே சிவா மதபராதாஷ்ட சகலா, எல்லா பாப்பங்களையும் நீங்க தான் போக்க எடுக்கணும். பகவான் நினைச்சிருக்க சில பாப்பங்களுக்கு பிராயஷ்சித்தம் இல்லப்பா, சிலதெல்லாம் irreparable loss. ஒரு தடவை பண்ணிவிட்டோம்னா அது அவ்வளவுதான். ஆனா அப்படிப்பட்டதான பாபங்கள் எத்தனையோ பண்ணியிருக்கேனேதான். ஒரு மனுஷனை அடிச்சு கொஞ்ச நாள் சாரின்னு சொன்னேன், போனா போயிடு. அவருக்கு ஏதோ மருந்து வாங்கி கொடுத்தேள், அது பரவாயில்ல. கொண்டுட்டு பிறகு திருப்பி வர முடியுமா? எதை பண்ணினா அது ரிவர்ஸ் பண்ண முடியாதோ அது பண்ணின காரியங்கள் எத்தனை பண்ணியிருக்கோம்.
சாதாரணமாக அடிச்சு விட்டாலும் அந்த வடு போயிடும். மனசு தாக்கும்படி பேசினோம்னா அது போகுமா? 20 வருஷம் ஆனப்புறம் அந்த வியக்திய பார்த்ததுன்னு மனசுல இன்னைக்கு அவன் இப்படி விஷம் பார்த்தீரா, அது அப்படியே பச்சையா நம்ம மனசுல மறந்து விடுமோன்னு எத்தனையோ பேர் சொல்றான். மறக்க மாட்டேங்கிறத. எத்தனை பாபங்கள் எத்தனை துர்குணங்கள் நம்ம பண்ணிருக்கேனப்பா. மதபராதாஷ்ட சகலா பிரயத்னாத் கர்த்தவ்யம் மதவனம். இன்னொன்னு கேட்கிறேனப்பா பரமேஸ்வர, நீங்க என்ன காப்பாத்தணும்னா நீங்க முயற்சி எடுத்துன்னு என்ன காப்பாத்தணும். உலகத்தை படைச்சு ரைட், உலகத்தை காப்பாத்திட்டு இருக்கேள், உலகத்துல ஒரு சமயத்துல அழிச்சு விடுவேள், ஆனா என்ன காப்பாத்தணும் நீங்க முயற்சி எடுக்கணும். என்ன சார் முயற்சி எடுக்கணும்? பரமேஸ்வரன் அவ்வளவு கட்டமா? அவர் தான் எல்லா காரியத்தையும் பண்ண வல்லமல்லர். எஸ் எஸ் சர்வஜ சர்வவிது சர்வ சக்திகர்னு சொல்றேன். எல்லா சக்தியும் உங்க இடத்துல இருக்கு, ஆனா என்ன காப்பாத்துறதுதான் முயற்சி எடுக்கணுங்கிறார் ஆச்சாரியர். என்ன சுவாமி முயற்சி எடுக்கணும்னு? உங்களுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் எழுதி வச்சிருக்கேன். என்ன கான்ஸ்டிடியூஷன்? ஒருத்தரை காப்பாற்றணும், அவன் நல்ல செயல் செய்து இருக்கணும். யார் நல்ல செயல் செஞ்சோம் அவனை தான் காப்பாற்ற முடியும். யார் கெட்ட செயல் செஞ்சாரோ அவளை காப்பாற்ற முடியாது. ஏன்னா அப்படிதான் நான் நியாயம் சொல்றது. ஒரு கர்மான்னு என்ன சொல்றது? கர்மா பண்ணினவாளுக்கு என்ன பலம்? நான் தான் புண்ணிய கர்மா எதையும் பண்றது இல்லையே, எதையுமே நான் பண்ணலையே, என்னமா காப்பாத்துவேன்? அப்படியா? பிரயத்னா கர்த்தவ்யம் மதவனம். மதவனம் என்னை காப்பாற்றுவது, அதுக்கு ஒரு முயற்சி நீங்க எடுத்துக்கணும். என்ன முயற்சி? ஒரு நல்ல ஆத்மாவை என் வாழ்க்கையில கொண்டு வந்து விடணும். சத்சங்கம் ஒண்ணு என்கிட்ட விடணும். ஏன்னா நானா நல்ல வழிக்கு வர்றதுங்கிறது கிடையாது, முடியாது. ஆனா ஒரு சத்சங்கம் யாராவது வந்தாரையானால் நம்ம வாழ்க்கையில அவளோட நம்ம இருந்தோமையானால் நம்ம மனசுக்கு சாந்தி வரும். நம்ம மனசு இங்கேயும் கெட்டு போகாது. அந்த இடத்துலயாவது நான் அந்த சந்ததியாவது நல்ல வழிக்கு வருவேனோ என்னமோ. அதான் அவன் மனுஷியாளுக்கு வேண்டியதுன்னா சத் சங்கத்வே நிசங்கத்வம், நிஷ்டத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. சில பெரியவாள்லாம் என்ன பண்ணுவா, கலந்து சாயங்காலுக்கு ஜபம் பண்ணிட்டே இருப்பான். என்ன சார் நான் சொர்க்கலோகத்தை கையால பிடிக்கிற ஜபம் பண்றாளா? இல்ல, நான் பண்ணாம இருந்தா போய் பேசிடுவேன்னு பயம், அவ்வளவுதான். நம்ம ஏதாவது ஒரு காரியத்துல கெட்ட காரியம் வந்துருமோ என்னமோ, யாரோடையும் பேசல, என்ன பேசினா இன்னொருத்தருடைய மனசு நொந்து போகுமோ தெரியாமலே நம்ம சொல்லுவோம். ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவோம், அது இன்னொருத்தருடைய மனசை புண்படுத்திடும். அதுக்காக பெரியவா பேச மாட்டாங்க. ஞானே மௌனம் க்ஷமா சக்தோ. உடம்புல நிறைய சக்தி இருக்கு, ஒரே ஒரு குத்தினானா கீழ் விழுந்துருவான். இருந்தாலும் ரொம்ப பொறுமையோட இருப்பாளாம். என்னடா சொன்னார், யாருக்கும் தீங்கு பண்ணப்படாது அப்படின்னா பெரியவா இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு தான் சத்து இருக்கு. சத்துன்னா என்ன? எப்பொழுதும் நல்ல வழியிலேயே தான் இருப்பான், யாரிடத்துலையும் ஜாஸ்தியா அட்டாச்சா இருக்க மாட்டான், எண்ணி அனாவசியமாக பேச மாட்டான், பேசினா நல்லதைத்தான் பேசுறதுன்னு ஒரு ரத்தத்தோட இருப்பான். இப்படிப்பட்டதான சத்துகள் இருப்பாள் பார்த்தேடா, அவன் வந்து நீங்க விடணும். அப்படி என் பக்கத்துல விட்டலையானால் அவளுடைய ஒரு சம்பந்தத்தினால நம்ம மனசானது கெட்ட வழியில போகாமல் நல்ல வழிக்கு போகுமையானால் அப்பொழுது நான் நல்ல கர்மாவை பண்ணி என்ன பண்ண வச்சு அப்புறம் நீங்க பலத்தை கொடுக்கலாம். சாது கர்ம காரகிதம் எமேபியோ லோகேபியோ ஒன்னு நிஷது. யாரை தூக்கி விடணும்னு நினைக்கிறாளோ அவளை நல்ல செயலை பண்ணும்படி பண்றாராம். எப்படி நல்ல செயலை பண்ணும்படி பண்றார்? நல்ல செயலை பண்ணும்படி பண்ணி அவளுக்கு நல்ல பலன் கொடுத்தா அதுவும் வைஷமியம் இல்லையோ, நைர்கண்யம் இல்லையோ, இல்ல சத்துகளோட சேர விடுற. உலகத்துல எப்படின்னு ரொம்ப நல்ல பையன் சார், அவனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது, நாசமா போயிட்டான். அப்படி ரொம்ப பேர் இருக்கா. ஒண்ணும் இல்ல, வெறும் பொழுது தானே போறது, ஒண்ணும் இல்லப்பா, ஒரு கடைக்கு வரணும் அவ்வளவுதான் போச்சுன்னு. ஒரு கை குறையிறதுன்னா 20 வருஷமா சீட்டாடாம ஒரு கை குறையிறது கல்யாணத்துல சேர்ந்தான், அவ்வளவுதான். அடுத்த நாள் சார் வீட்டுல இருக்கிற எல்லா காசும் போயிடு. ஏன்? ஒரு நாள் துஷ்டம். அந்த கெட்ட பேட் கம்பெனின்னு சொல்ற பாருங்க, அது எப்பாவது மனுஷன் அழுத்தப்படலாம். வழி ஒன்னே ஒண்ணுதான் மனுஷன், யாருக்கா இருந்தாலும்
அந்த சாது சங்கம்னு இருக்கு பார்த்தீங்களா, அது ஒண்ணுதான் காப்பாத்தும். அப்படி எனக்கு சகாயம் பண்ணினாத்தான் நான் முன்னுக்கு வரேன்ப்பா பரமேஸ்வரா அப்படின்னு நிஜமான பந்து நீங்க தான், என்னை காப்பாற்றக்கூடியதான பந்து நீங்க தான். அது யாரு எப்படி இருந்தாலும் நம்மளை காப்பாற்றக்கூடியதான பந்து பரமேஸ்வரன். அவர் என்ன பண்றார், நேரா நமக்கு காப்பாற்றுறது இல்லாமல் நல்லவாழ் வழியாக நம்மளை சேர்த்து வச்சு நம்மளை காப்பாத்துறாராம். பிரபுஸ்துவம் தீனானாம், ஹே பரமேஸ்வரா தீனாளுக்கு பிரபுவா இருக்கா, ஹே கலு பரம பந்து பசுபதே. யாராவது உங்க ரிலேஷன் யாரு அப்படின்னு கேட்டா நீங்க பதில் நேரா பரமேஸ்வரன் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் யாராவது பரமேஸ்வரன் இருக்காரான்னு கேட்பாள். நம்ம மனசுல வச்சுக்கோ, நமக்கு நிஜமான பந்து யாரு, பரமேஸ்வரன் ஒருத்தர் தான். பிரமுகம் தேஷாமபி கிமுத பந்துத்வமனயோ, நம்ம ரெண்டு பேருக்கும் பந்துத்துவம் எப்படிதாப்பா. ஸ்வயைவ க்ஷந்தவ்யா சிவ மதபராதாஸ்த சகலாஹ, என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கெட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க தான் காப்பாற்றணும். அது எப்படி, பிரயத்னா கர்த்தவ்யம், பிரயத்னா முயற்சி எடுத்துட்டு சத்சங்கத்தை கொடுத்து நீங்க காப்பாற்றணும். மதம் இயம் பந்து சரணி, இப்படி பண்றதுதான் நிஜமான பந்துக்களுடைய வேலை. அவர் நம்மளை காப்பாத்து, அவரட்சணே மதவதம் இயம் பந்து சரணி, இதானப்பா பந்துக்களா இருக்கக்கூடியதான ஒரு நிலை. ஆகையால் நீங்க எங்களுக்கு பந்துவா இருக்கணும், நான் உங்களுக்கு பந்துவா இருக்கணும் அப்படின்னு. நமக்கு ஒரு சந்தேகம், நம்மளை யாராவது காப்பாத்துவாளோ, பரமேஸ்வரியா இருக்காரு உங்களை காப்பாத்துறதுக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணணும், அவரிடத்துல நம்ம பக்தியை செலுத்தணும். அதுக்காக அவர் எப்படி காப்பார், அக்கடஞ்ச வைகுண்ட கைலாசத்துல இருந்து காலமாடி ஏறி வந்து உங்களை இது பண்ணி எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டார். நீங்க இருக்கிற இடத்துல இருப்பீர்கள், உங்களுக்கே ஒண்ணும் தெரியாது. என்னைக்கோ ஒரு நாள் உங்க வாழ்க்கையில ஒரு நல்லவர் வந்து சேர்வர். சேர்ந்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கை மெத்தடே மாறி போயிடும். பகவான் நாமாவை சொல்லிட்டு இருக்கோம், உங்களால முடிஞ்ச சகாயம் பண்ணிட்டு இருக்கோம், இல்லைன்னா யாருக்கும் தொந்தரவு பண்ணாம இருக்கோம் இப்படின்னு காமிச்சு கொடுத்துட்டே இருப்ப. குறைங்க நம்ம அறியாமலேயே நம்ம மனசுக்குள்ள பக்தி வந்து அந்த ஸ்வரூபத்தை அடையலாம். அப்படி அழகான ஒரு ஸ்வரூபத்தை இந்த 2 ஸ்லோகத்துல சொல்லியிருக்க. அதுக்கு மேல்